ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். இதவளுடைய குற்றேவலிலே ஒரு குற்றேவல்னா அத்தாணி சேவகம், குற்றேவல் என்றெல்லாம் சொல்லுவார்கள் நம்முடைய சம்பிரதாயத்திலே. அந்தரங்க கைங்கரியம்னு அர்த்தம். அதாவது மிகவும் நெருக்கமானவர்கள் செய்யக்கூடிய கைங்கரியம். ஒரு ஒரு எம்பெருமானுக்கே மிகவும் பிடித்த ஒரு பக்தன் இருக்கிறான். அவன் எம்பெருமானுக்கு தினமும் திருவடிகளை பிடித்து விடுவான் என்று வைத்துக் கொண்டால் அப்பொழுது அது அந்தரங்க கைங்கரியம். அந்த எம்பெருமானுக்காக அந்த பக்தன் செய்யக்கூடிய ஒரு அந்தரங்க கைங்கரியம். அதே போல இவள் போய் எம்பெருமானை அணைப்பதே ஒரு அந்தரங்க கைங்கரியம் என்று காட்டுகிறார். தந்தாமுக்கு அடைத்த கரணங்களை கொண்டு பண்ணும் கைங்கரியமிலேதான் குற்றேவலாவது. குற்றேவல்னா என்ன? இவள் அதாவது கண்ணனை போய் இவள் அணைத்துக் கொள்வது, கட்டிக்கொள்வது, அது எப்படி ஒரு குற்றேவலாகும்? அது என்ன ஒரு கைங்கரியம்? இன்னைக்கு காலையிலோட பார்த்துட்டு இருந்தோம். கைங்கரியம்னா என்னன்னா இதுதான் கைங்கரியம் என்று கிடையாது. எம்பெருமானுக்கு உகப்பை கொடுப்பது எல்லாமே கைங்கரியம். எம்பெருமானை போய் இவள் அணைத்துக் கொண்டாள் என்றால் அது அந்தரங்க கைங்கரியம், அவனுக்கு நெருக்கமான கைங்கரியம். இதான் இப்ப பார்த்தோம். ஒரு நாதஸ்வரம் வாசிப்பவரும் கைங்கரியம் தான் பண்ணுகிறார், ஸ்ரீபாதம் பண்ணுபவரும் கைங்கரியம் தான் பண்ணுகிறார், அந்த சந்நிதியை பெருக்கி தொடைப்பவரும் கைங்கரியம் தான் பண்ணுகிறார், அர்ச்சகரும் கைங்கரியம் தான் பண்ணுகிறார், பரிசாரகரும் கைங்கரியம் தான் பண்ணுகிறார். இதுல ஏற்றத்தாழ்வெல்லாம் நாம பார்ப்பதற்கு நாம் அதிகாரி இல்லை. அது எம்பெருமான் எப்படி நினைக்கிறான்? இப்ப எம்பெருமான் என்ன நினைக்கலாம்? ஒரு அர்ச்சகருடைய கைங்கரியத்தை விட ஒருத்தர் நன்றாக அந்த சந்நிதியை சுத்தம் செய்து விட்டு போனார் என்றால் அவனுக்கு மிக ஆனந்தம் ஏற்படலாம். அந்த தினத்திலே அர்ச்சகர் செய்த கைங்கரியத்தை விட அந்த சுத்தி செய்தவருடைய கைங்கரியம் அவனுக்கு எம்பெருமானுக்கு பிடிக்கலாம். அதனால கைங்கரியத்துல ஏற்றத்தாழ்வு பார்ப்பதோ அதுல தாரதமியம் பார்ப்பதோ கூடாது. எல்லாமே எம்பெருமானுக்கு உகப்பாக செய்யப்பட்டது என்றால் அது கைங்கரியம். அப்படி இந்த இடத்துல இவளுக்கு ஏற்பட்ட கைங்கரியம் என்ன என்றால் எம்பெருமானை அணைத்துக் கொள்வதுதான் இவளுக்கு ஏற்பட்ட அந்தரங்க கைங்கரியம். அதை இவள் அதை செய்வதை ஆசைப்படுகிறாள். தந்தாமுக்கு அடைத்த கரணங்களை கொண்டு பண்ணும் கைங்கரியமேதான் குற்றேவலாவது. குற்றேவல்னா என்ன? அவரவர்களுக்கு என்னென்ன செயல்கள் இருக்கோ, என்னென்ன செயல்கள் பண்ண வேண்டுமோ அதை செய்வதுதான் கைங்கரியம். அப்படிப்பட்ட கைங்கரியம் தான் குற்றேவல் என்று காட்டுகிறார். இப்ப நான் அர்ச்சகர் செய்யக்கூடிய கைங்கரியத்தை அத்தியாபகராக இருப்பவரோ இல்ல பரிசாரகராக இருப்பவரோ அதை நான் செய்கிறேன் என்று சொல்லக்கூடாது. அவரவர்களுக்கு ஏற்பட்ட கைங்கரியம், அந்தந்த கைங்கரியத்தை அவரவர்கள் செய்ய வேண்டும். ஆனா அதை செய்யும் பொழுது அது எம்பெருமானுடைய உகப்புக்கு என்ற எண்ணத்தோடு செய்ய வேண்டும். நம்முடைய ஆசைக்கு இல்ல இதனால ஒரு பலன் கிடைக்கிறது, இன்னைக்கு மாதத்திலே சம்பளம் கிடைக்கிறது, அதனாலே நான் இதை செய்கிறேன் என்று சொன்னால் அப்ப அது ஒரு வேலையாயிடும். அப்படி செய்யக்கூடாது. எம்பெருமானுடைய ஒரு அந்தரங்க தொடர்பு இருக்கு, அவனுக்கு கைங்கரியம் செய்யக்கூடிய நமக்கு பாக்கியம் என்ற அந்த எண்ணத்தோட கைங்கரியம் செய்ய வேண்டும். அதற்கு மேலே கிடைப்பது அதெல்லாம் எம்பெருமானுடைய திருவுள்ளம். அவரவர்களுக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ அதை எம்பெருமான் ஏற்பாடு செய்கிறான். நாம அதை நாம் நினைச்சு கொண்டிருக்கிறோம், அதை நாம் சம்பாதிக்கிறோம் என்று. அது எம்பெருமான் என்ன நினைக்கிறானோ அதுதான் நமக்கு கிடைக்கும். அதனாலே மற்றதெல்லாம் அடுத்தபடி. முதல்ல இவருக்கு கைங்கரியம் பண்ணுபவருக்கு அந்த கைங்கரியத்திலே ஆசை இருக்க வேண்டும். அதை எதிர்பார்ப்பில்லாமல், பிரதிபலனை எதிர்பார்க்காமல் பண்ண வேண்டும். அப்படி செய்தால் அது குற்றேவல் என்று காட்டுகிறார். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் koil.org KOYIL.org